நீங்க அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய கைது என்பது பின்னடைவை பாஜகவிற்கு ஏற்படுத்துதுன்னு சொல்றீங்க. இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் கைதுக்கு பிறகு டெல்லியில இந்தியா டுடேயும், சி ஓட்டரும் ஒரு கருத்து கணிப்பு எடுத்தாங்க. கைதுக்கு முன்பு எடுத்த கருத்து கணிப்புல 7 தொகுதியுமே பாஜக தான் வெற்றி பெறும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இப்போ இந்த கைது என்பது தேர்தலில் இம்பாக்ட் பண்ணுமா, அது எதிரொலிக்குமா அப்படின்னு கேட்டதுக்கு கிட்டத்தட்ட 60% மேற்பட்டவர்கள் ஆமா இது எதிரொலிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, நிச்சயமாக களத்திலே நிலவரம் என்பது மாறி போயிருக்கிறது என்பதை நாம் கடந்த சில நாட்களாக பார்த்து கொண்டே இருக்க முடிகிறது. அதற்கு காரணம் ஏற்கனவே நடந்த ஹேமந்த் சோரனுடைய கைது, இப்போது நடைபெற்றிருக்கிற அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய கைது. எதற்காக முதலமைச்சர்கள் தொடர்ந்து குறிவைக்கப்படுகிறார்கள்? எல்லா மாநிலங்களிலும் முதலமைச்சர்களுக்கு எதிராக, அதாவது பாரதிய ஜனதா கட்சி இல்லாத முதலமைச்சர்களாக யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் ஒரு நெருக்கடியை தர வேண்டும் என்பதற்காக ஒன்றிய அரசு மேற்கொள்கிற இந்த முயற்சிகள் எல்லாம் நாட்டு மக்கள் மிக கவனமாக அணுகுகிறார்கள் என்பதை நாம் கவனித்துக் கொண்டே வருகிறோம். மம்தா பானர்ஜிக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுத்தார்கள். அவர் அந்த நெருக்கடியை எப்படி எதிர்கொண்டார் என்பது நமக்கு எல்லோருக்கும் தெரியும். இங்கே கூட செந்தில் பாலாஜி விவகாரத்தில் இவர்கள் முனைப்பு காட்டியதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசியலை முடக்குவதற்காகத்தான் என்கின்ற அந்த எண்ண ஓட்டம் மக்களிடத்திலே ஆழமாக பதிந்து போயிருப்பதை நாம் நினைவுபடுத்த வேண்டியிருக்கிறது. இப்போது பொன்முடியினுடைய வழக்கில் கூட என்ன நடந்தது? பொன்முடியினுடைய தண்டனையை நிறுத்தி வைத்து விட்டது. தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டது என்று சொன்னால் அதற்கு தடை விதிக்கப்பட்டதாகத்தான் பொருள் கொள்ள வேண்டும். தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டதற்கு பிறகு நாம் ஏற்கனவே ஒப்பீனியன் தமிழ் வாயிலாகவே பேசி இருக்கிறோம். விளவங்கோடு தொகுதி காலியாக இருப்பதாக அறிவிக்கப்பட்டு இப்போது இடைத்தேர்தல். ஒருவேளை தன்னுடைய தகுதி இழப்பு மூலமாக தேர்தல் நடவடிக்கையில் இருந்து அவர் அப்புறப்படுத்தப்பட்டிருந்தால், அந்த தீர்ப்பின் மூலமாக அவர் பதவியை இழந்திருந்தால், திருக்கோவிலூர் தொகுதிக்கும் இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்க வேண்டும் தானே. ஆனால் திருக்கோவிலூர் தொகுதிக்கு தேர்தல் அறிவிக்கப்படவில்லை. சரி, தேர்தல் ஆணையம் தான் தேர்தலை அறிவிக்கவில்லை. தொகுதி காலியாக இருப்பதாக சட்டப்பேரவை செயலகம் சொல்லவில்லை. சட்டப்பேரவையினுடைய தலைவரிடத்திலே ஏன் பாரதிய ஜனதா கட்சியும் அதிமுகவும் முறையிடவில்லை? நீங்கள் பிரதான எதிர்கட்சிகள் என்றுதானே சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். நிச்சயமாக அந்த தொகுதி காலியாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் அறிவிக்க செய்திருக்கலாமே. ராகுல் காந்தியினுடைய வயநாடு தொகுதி அவருக்கு தண்டனை விதிக்கப்பட்ட 1 மணி நேரத்தில் காலியாக இருப்பதாக அறிவிக்க முடிந்த உங்களால் ஏன் திருக்கோவிலூர் தொகுதி காலியாக இருப்பதாக அறிவிக்க முடியவில்லை? சட்டத்திலே அதுக்கு முழுமையான இடமில்லை என்கிற காரணத்தால் நீங்கள் அறிவிக்கவில்லை. இப்போது அவர் தன்னுடைய தண்டனையும் நிறுத்தி வைத்து ஒரு தீர்ப்பையும் பெற்றுவிட்டு வந்து விட்டார். அவரை அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைப்பதற்கு எது தடுக்கிறது? ஆனால் ஆளுநர் அதற்காக ஒரு தடையை மிகப்பெரிய அளவில் காட்டுவதற்கு முயற்சி செய்தார். ஓங்கி அடித்தார் போல நீதிமன்றத்தின் வாயிலில் ஏறி அந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு எந்த பதவி பிரமாணத்தை செய்து வைக்க மாட்டேன் என்று சொன்னாரோ அந்த பதவி பிரமாணத்தை செய்து வைக்க செய்துவிட்டு அவரிடத்திலேயே தேர்தல் பிரச்சாரத்துக்கு நான் போகிறேன் என்று முதலமைச்சர் தெம்போடு சொல்லிவிட்டு மேடை ஏறி ஆளுநரை வெட்கம் இல்லையா, மானம் இல்லையா, எதற்காக நீ இங்கு இருக்கிறாய் என்று கேட்டுக் கொண்டிருக்கிறாரு. எனவே இவர்கள் எடுக்கிற எல்லா நடவடிக்கைகளும் பின்விளைவுகளைத்தான் ஏற்படுத்துகிறது என்பது ஒருபுறம் இருந்தாலுமே கூட மாநில அரசுகளை நசுக்குகிற வேலையை இவர்கள் செய்கிறார்கள் என்கின்ற அந்த எண்ண ஓட்டம் இந்தியா முழுமைக்கும் நாட்டு மக்களிடத்திலே எழுந்திருக்கிறது. ஹேமந்த் சோரனுடைய நடவடிக்கைக்கு பிறகு ஜார்க்கண்டிலே ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியினுடைய வளர்ச்சி என்பது அபரிவிதமான வளர்ச்சியாக இருக்கிறது. ஜார்க்கண்டிலே ஒரு தொகுதியில் கூட பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறவே முடியாது என்று ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியினுடைய தலைவர் என்று சொல்வதை விட தன்னுடைய வாழ்க்கை துணையாக இருக்கக்கூடிய ஹேமந்த் சோரன் கணவர் சிறை கொட்டடியிலே இருக்கிறார். ஆனால் மனைவி அது குறித்தெல்லாம் கிஞ்சித்தும் சிந்திக்காமல் இந்த நாட்டை காப்பாற்றி விட வேண்டும், இங்கே மேடையில் இருக்கிற தலைவர்கள் எல்லோரையும் வைத்துக் கொண்டு சொல்கிறேன், பாரதிய ஜனதா கட்சியால் இனிமேல் காலூன்றவே முடியாது எங்களுடைய மாநிலத்தில் என்று பேசினாரா இல்லையா ஹேமந்த் சோரனுடைய மனைவி? அந்த அளவுக்கு அரசியல் வீரியம் என்பது இந்த கைது நடவடிக்கைகளுக்கு பின்னால் வந்துவிட்டது. இந்த கைது நடவடிக்கைகள் என்பதே இந்த கட்சிகளை எல்லாம் முடக்குவதை தாண்டி தேர்தலை எதிர்கொள்வதற்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை இந்தியா கூட்டணிக்கு தர வேண்டும் என்பதற்காகத்தானே. இல்லை என்று சொன்னால் மணீஷ் சிசோடியா எப்போது கைது செய்யப்பட்டார்? ஆண்டுகள் கடந்து விட்டது. இப்போது வரை மணீஷ் சிசோடியா மீதான குற்றப்பத்திரிகையில் இவர்களால் முழுமையான குற்றச்சாட்டுகளை நிரூபிக்க முடியவில்லை. இவர்களால் அந்த கேஸை ட்ரையலுக்கே கொண்டு வர முடியல சார் கோர்ட்டுக்கு. அப்படி இருக்கும்போது நீங்கள் எதற்காக அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது செய்திருக்கிறீர்கள்? என்ன முகாந்திரத்தோடு நீங்கள் கைது செய்தீர்கள்? அதனாலதான் அதிசி ரொம்ப தெளிவா சொன்னாங்கன்ற அந்த செய்தியை நம்ம பேசியாக வேண்டியிருக்கு. திட்டமிட்டு சரத் ரெட்டியை ஒரு மெடிக்கல் பெயில்ல ரிலீஸ் பண்றாங்க. மெடிக்கல் பெயில்ல ரிலீஸ் பண்ணதுக்கு பிறகு நடந்திருக்கக்கூடிய காட்சிகளை எல்லாம் நம்ம மிக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டி இருக்கிறது. நவம்பர் 2022 கைது செய்யப்பட்ட போது எதற்காக அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய பெயரை அவர் குறிப்பிடவில்லை? பிறகு எதற்காக ஜூன் 2023 அவருடைய பெயரை அவர் குறிப்பிடுகிறார்? இந்த இடைப்பட்ட நேரத்தில் பேசப்பட்ட பேரங்கள் என்ன? சரத் ரெட்டிக்கு தரப்பட்ட நெருக்கடிகள் என்ன? அடுத்த சில நாட்களிலேயே அவருடைய அந்த ஆரோபிந்தோ பார்மா என்று சொல்லப்படுகிற அந்த நிறுவனத்துக்கு துணையாக இருக்கக்கூடிய நிறுவனம், அந்த நிறுவனம்னு சொன்னா நேரடியா அந்த நிறுவனம் மட்டும் இல்ல,
அந்த நிறுவனத்திடமிருந்து சில கோடிகள், அந்த நிறுவனத்துக்கு துணை நிலை அமைப்புகளாக இருக்கக்கூடிய பல ஷெல் கம்பெனிகளை வைத்திருக்கிறார்கள் அல்லவா, அந்த நிறுவனங்களின் மூலமாக 59 கோடியே 50 லட்சம் ரூபாய் தேர்தல் நிதியாக தேர்தல் பத்திரத்தின் மூலமாக தரப்பட்டிருக்கிறது. நீங்க குற்றச்சாட்டு அரவிந்த் கெஜ்ரிவால் பணம் வாங்கிட்டாருன்னு. அரவிந்த் கெஜ்ரிவால் பணம் வாங்கினதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை. டிரான்சாக்ஷன் மோடே உங்களால சொல்ல முடியல. எந்த வகையில் பண பரிமாற்றம் நடந்தது என்பதை உங்களால சொல்ல முடியவில்லை. ஆனா இங்க ஒரு டிரான்சாக்ஷன் நடந்தது அப்பட்டமாக நாட்டு மக்களுக்கு தெரிந்து விட்டது. எஸ்பிஐல பாண்டு வாங்கியிருக்கிறாங்க. அந்த பாண்ட பாரதிய ஜனதா கட்சிக்கு கொடுத்திருக்கிறாங்க. அந்த முழு விவரங்களை தேர்தல் ஆணையம் வெளியிட்டு இருக்கிறாங்க. இப்ப சரத் ரெட்டி கிட்ட இருந்து அரவிந்த் கெஜ்ரிவால் பணம் வாங்கினதா சொன்னீங்க, ஆதாரம் இல்ல. சரத் ரெட்டி கிட்ட இருந்து பாரதிய ஜனதா கட்சி பணம் வாங்கியிருக்கு, ஆதாரம் இருக்கு. அப்போ இந்த இந்த பிரச்சனையில் அமலாக்கத்துறை கைது செய்ய வேண்டியது மோடியையா அல்லது அரவிந்த் கெஜ்ரிவாலையா என்கிற கேள்வி மக்களிடத்திலே எழும் அல்லவா. எனவே இது மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதைத்தான் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. அதைத்தான் கருத்து கணிப்புகளும் இப்போது உணர்த்தி இருக்கிறன. இப்ப ஏற்கனவே அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய கைது என்பது இந்தியாவை தாண்டி பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஜெர்மனி கைது நடவடிக்கை குறித்து ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க வெளியுறவுத்துறை. இப்போ அமெரிக்காவும் தன்னுடைய பங்குக்கு இந்த கைதுக்கு எதிராக ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க. எப்படி பாக்குறீங்க? இது சர்வதேச பிரச்சனையா மாறிடுச்சா? இல்ல, உலக நாடுகள் எல்லாம் பாராட்டுகிற தலைவராக மோடி வந்திருக்கிறார். உலக நாடுகளுக்கெல்லாம் பிரச்சனை என்றால் மோடிதான் பேசி சமாதானம் செய்கிறார், கட்ட பஞ்சாயத்து பேசுகிறார் என்றெல்லாம் இவர்கள் வானலாவ மோடியை புகழ்ந்து கொண்டிருந்தார்கள். இப்போது இந்த அரசு செய்கிற அதிகார அத்துமீறல்களை உலக நாடுகள் கண்டித்தால் எப்படி வெளிநாட்டவர்கள் உள்நாட்டு பிரச்சனையில் தலையிடலாம் என்கிறார்கள். என்னப்பா, நீங்க தானே பாராட்டினதாக சொன்னீங்க, நீங்க தானே அவர்களுடைய பிரச்சனைக்கெல்லாம் சமரசம் பேசினார்னு சொன்னீங்க. அப்போ உங்க மோடி போய் மத்த நாட்டு பிரச்சனையில சமரசம் பேசலாம், மத்த நாட்டு பிரச்சனைகளில் தலையிடலாம். ஆனா அவர்கள் உங்களுடைய நாட்டு பிரச்சனையில் தலையிடலாமா என்று கேட்கிற பொழுது இல்லை இல்லை, எது எங்களுடைய உள்நாட்டு பிரச்சனை என்று சொன்னால் எந்த வகையில் நியாயம் என்கிற கேள்வியை சங்கியை நோக்கி எழுப்ப வேண்டியிருக்கிறது. ஆனால் அவர்களிடத்திலே பதில் இருக்காது என்கிற காரணத்தால் நாம் நேரத்தை விரயமாக்க வேண்டியதில்லை. அதனால் அந்த கேள்வியை எழுப்ப வேண்டியதில்லை. ஆனால் மோடியினுடைய கடைசி காலம் இருக்கிறது அல்லவா, இந்த 4 மாத காலம். இந்த 4 மாத காலத்தில் மோடி தனக்கு இருந்த அந்த பிம்பத்தை எல்லாம் முழுவதுமாக இழந்து விட்டு நிராயுதபாணியாக நிற்கிறாரோ என்கிற சந்தேகம் எனக்கு எழுந்திருக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமாக மோடியினுடைய சாயம் வெளுத்து விட்டது. இவர் எதையெல்லாம் சொல்லி அந்த இமேஜை கட்டமைச்சு, அதாவது இயல்பாகவே வருகிற ஒரு இமேஜுக்கும் தன்னியல்பாக வருகிற அந்த புகழை தாண்டி புகழை சேர்த்து கொண்டு ஒரு இமேஜை கட்டுவாங்க இல்லையா, செயற்கையாக. அப்படிப்பட்ட செயற்கையாக கட்டி எழுப்பப்பட்ட பிம்பத்துக்குமான வேறுபாடு என்பது இதுதான். மோடி என்பவர் ஊதி பெரிதாக்கப்பட்ட பிம்பம் என்று தொடக்கம் முதலே நாம் சொல்லிக் கொண்டே வருகிறோம். மோடி குஜராத் மாடலை காட்டித்தான் இந்தியாவை கைப்பற்றினார். குஜராத் மாடலை கூட குஜராத் மாடலாக அவர் காட்டவில்லை. தாய்லாந்துடைய பஸ் ஸ்டாண்டு, சைனாவுடைய ஏர்போர்ட், இவை எல்லாவற்றையும் போட்டோஷாப் மூலமாக காட்டி மக்களிடத்திலே இதுதான் குஜராத், இதுதான் அகமதாபாத் என்று சொல்லித்தான் அவர்கள் அதிகாரத்துக்கு வந்தார்கள். அது ஒரு ஊதி பெரிதாக்கப்பட்ட பிம்பமாகவே இருந்தது. மற்ற நாட்டினுடைய அதிபர்களிடத்திலே கூனி குறுகி அவர்களுடைய கைகளை எல்லாம் முத்தமிட்ட பிரதமர் வெளியில் சங்கிகள் பேசுகிற போது அந்த பிரதமரை மிரட்டி விட்டார், விளாடிமிர் புட்டினை மிரட்டி விட்டார், ஜோ பைடனை மிரட்டி விட்டார், இப்படியெல்லாம் பேசினார்கள். ஆனால் உண்மையிலேயே நிலைமையை நாம் ஊடகங்களின் வாயிலாக பார்க்கிற போது அவர்களுடைய கரங்களை எல்லாம் இறுக பற்றி கொண்டு அவர்களுடைய கரங்களுக்கு முத்தம் கொடுப்பதை போல், இந்த பாட்சா படத்துல ரஜினிக்கு எல்லாரும் முத்தம் கொடுத்துட்டு போவான் கேங்ஸ்டர் பூரா, அந்த மாதிரி முத்தங்களை எல்லாம் கொடுத்த காட்சிகளை நாம் பார்த்தோம். நாம் பார்த்த காட்சிகளை வைத்துத்தான் நாம் பேச முடியும். சங்கிகள் எதை வேண்டுமானாலும் சொல்வார்கள். ஜோ பைடனுக்கு இவர்தான் அரசியல் ஆலோசகர் என்று கூட சொல்வார்கள். ஆனால் நாம் பார்க்கிற காட்சிகள் என்பது வேறாக இருக்கிறது. அப்படிப்பட்ட மோடி இப்போது உலக நாடுகளுக்கு மத்தியிலே அம்பலப்பட்டு போயிருக்கிறார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். மோடிக்கு தொடர்ந்து இறங்கு முகம்தான். இந்த தேர்தலினுடைய தோல்வி இன்னும் மோடியை அதல பாதாளத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். இந்த 10 ஆண்டு காலத்தில் அவர் நடத்திய அந்த கொடுங்கோல் ஆட்சியினுடைய விளைவுகள் இருக்கிறது அல்லவா, நான் சொல்லக்கூடாது என்று நினைக்கிறேன். இருந்தாலும் அதுதான் உண்மை. ஹிட்லருக்கு ஏற்பட்ட முடிவை விட ஒரு மோசமான முடிவு அரசியல் முடிவாக மோடிக்கு ஏற்பட்டு விடுமோ என்கின்ற ஐயப்பாடு இப்போது எனக்கு எழுந்திருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஆனால் அப்படிப்பட்ட முடிவு அவருக்கு வந்துவிடக் கூடாது என்று நான் உண்மையிலேயே உளமாற நினைக்கின்றேன். அவர் ஜனநாயகத்தின் வழி நின்று அவர் செய்திருக்கக்கூடிய தவறுகளை எல்லாம் ஜனநாயக ரீதியாகவே எதிர்கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்தியா மீது நாம் வைத்திருக்க நம்பிக்கைக்காக தெரிவிக்க விட வேண்டிய கருத்தாக இருக்கிறது. அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய கைது என்பது டெல்லியில் மிகப்பெரிய ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக இந்தியா டுடே சி ஓட்டர் நடத்திய அந்த கருத்து கணிப்பு என்பது அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய கைது என்பது இந்தியா கூட்டணிக்கு சாதகமாக மாறி இருக்கிறது என்பதை மிக தெளிவாக நம்ம நேருக்கு எடுத்துக்கிட்டீங்க. அது மட்டும் கிடையாது, இந்த கைது உள்நாட்டு பிரச்சனையை தாண்டி வெளிநாட்டிலும் தற்போது பேசப்படக்கூடிய சூழல் வந்திருக்கு. வெளிநாட்டிலும் இந்தியாவுக்கு ஒரு தலைகுனிவை அதுவும் தேர்தல் நேரத்தில் பிரதமர் மோடி ஏற்படுத்தியிருக்கார் என்பதை தெளிவாக நம்ம நேருக்கு எடுத்துக் கொண்டீங்க. நிகழ்ச்சி கலந்த நம்பிக்கை ரொம்ப நன்றி சார்.